ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பழைய சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு, புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஓல்டு யூஸராக இருந்தாலும் சரி, நியூ யூஸராக இருந்தாலும் சரி, இந்த சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு இதில் தான் எல்லா அப்டேட்ஸும் வரும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் டெலகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் இப்போதைக்கு லிங்க் ஆட் பண்ண முடியல. நியூ சேனலாக இருக்குது அப்படின்றதுனால யூடியூப் சைடு இருந்து லிங்க் எனக்கு அக்சஸ் இன்னும் கொடுக்கல. நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவாக போட முடியாத ஒரு சில விஷயத்தை நான் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் ஒருத்தர் லூட் கிரேட்டை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. லூட் கிரேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம். அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதை தாண்டி எல்சா ஏ அப்படின்ற ஏர்ட்ராப் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற ரெண்டுத்தையும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். வெப்சைட் எதுக்காக எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிரிப்டோல நிறைய விதமான ஏர் டிராப்ஸ் வரும். அந்த ஏர் டிராப்கான கைடு எல்லாமே நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது பஞ்சா ஒரே இடத்துல இருந்து நீங்கள் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இந்த ஏர் டிராப் எல்லா கைடுமே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எதுவும் ஏர் டிராப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் எப்படி பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏர் டிராப் அப்படின்ற காலம்க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ண ஏர் டிராப் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதில் உங்களுக்கு எந்தெந்த ஏர் டிராப்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சில ஏர் டிராப் எந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் டெஸ்ட்நெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணாமலே பண்ண முடியும். ஒரு சில ஏர் டிராப் நீங்க பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃப்ரீ பெய்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி நாங்க டேக்லைன் கொடுத்துருந்துருப்போம். சப்போஸ் உங்கள்ட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரீ அப்படின்றத மட்டும் பண்ணுங்க. ஃபண்ட் இருக்கு அப்படின்னா பெய்ட் அப்படின்றதையும் கூட பண்ணிக்கலாம். மேலேயே நீங்க கேட்டகரி கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? பெர்பச்சுவல் மட்டும் நான் பண்ண போறேன், இல்ல லிக்விடிட்டி ஆட் பண்றது பண்ண போறேன், இல்ல டெஸ்ட்நெட் பண்ண போறேன், இல்ல ஸ்டேக்கிங் பண்ண போறேன், இல்ல ப்ரீசேல் ஏர் டிராப் அது மாதிரி பண்ண போறேன், இல்ல நோட் சம்பந்தமானது பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எதையாவது கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற டாப் ஏர் டிராப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இல்ல ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல இப்போ நான் இந்த வீடியோல எல்சா ஏ அப்படின்ற ஏர் டிராப் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத சொல்லியிருந்தேன் தெரியுமா? அது எப்படி ஃபார்ம் பண்றது, இந்த லூட் கிரேட்ல இருந்து எப்படி போய் ஃபார்ம் பண்றது அப்படின்றதையும் சொல்றேன். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா எல்சா ஏ அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிருப்போம். இந்த எல்சா ஏ அப்படின்றது ரீசெண்டா நல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இவங்க $3 மில்லியன் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி டெய்லி ஸ்வாப் பிரிட்ஜ் பண்றது மூலமா இபி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் பண்றது மூலமா இதுல இருந்து ஏர் டிராப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டெப்ஸ் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளோட வெப்சைட்லேயே கோ டு லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ண உடனே நம்மளோட லிங்க் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்சா ஏஐ நீங்கள் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று சொலானா வேலட் வச்சும் பண்ணலாம், இல்லை இவிஎம் வேலட் அதாவது எத்தீரியம் வேலட் வச்சும் பண்ணலாம். எத்தீரியம் வேலட்டில் நீங்கள் பேஸ் நெட்வொர்க்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். சொலானா வேலட்டில் டேரெக்டாக சொலானா நெட்வொர்க்கில் பண்ணிக்கலாம். அது உங்கள்கிட்ட எதில் ஃபண்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் ஃபேண்டம் வேலட் அதாவது சொலானா வேலட் வச்சு பண்ணி காட்ட போகிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஃபேண்டம் வேலட்டில் நான் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபண்டு லோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டு லோட் பண்ணிட்டு இங்கே சர்ச் அப்படின்ற காலமில் அங்கே காப்பி பண்ண வெப்சைட்டோட லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கனெக்ட் ஃபேண்டம் வேலட் அப்படின்றத கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் பேஸ் நெட்வொர்க்கில் இவிஎம் வேலட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கனெக்ட் மெட்டாமாஸ்க் வேலட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபேண்டம் அப்படின்றத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா என் வேலட் இப்போ கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருச்சு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அப்படின்ற காலம் இருக்குல்ல, இங்கே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் இது வரைக்கும் அக்குமுலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இங்கே இருக்கு. கீழே குவெஸ்ட் அப்படின்றதுல டெய்லி குவெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வீக்லி குவெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வீக்லி குவெஸ்ட் எவ்ரி வீக் மண்டே அன்னைக்கு அப்டேட் ஆகும். இந்த டெய்லி குவெஸ்ட் எவ்ரி டே அது கரெக்டாக 00 UTC அதாவது காலையில் 5:30 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி குவெஸ்ட்டுக்கு மினிமம் $10 நீங்கள் சொலானா செயினில் ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா 250 EP அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் அதாவது பேஸ் நெட்வொர்க்குக்கு நீங்கள் $10 பிரிட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 600 EP கொடுப்பாங்க. ஒரே நாளில் இப்போ $10 அப்படின்ற இடத்துல 5 டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதாவது உங்கள்கிட்ட $10 தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு 5 டிரான்சாக்ஷன் பண்ணி $50 பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 EP கொடுப்பாங்க. $100 பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 500 EP கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இது வால்யூம் ஸ்பிரிண்டர் அதாவது இங்கே $100 மாதிரி $500 பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 1500 EP. 2 குவெஸ்ட் ஏதோ 2 குவெஸ்ட் முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 500 EP. இதை தாண்டி வீக்லி குவெஸ்ட்டும் இருக்குது.
ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் $500 பண்ணியிருக்கணும், அதே மாதிரி வந்து $2000 பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்க, இது எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு இபி. ஸோ இது எல்லாமே கொடுப்பாங்க. இதை தாண்டி வந்து அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறதுக்கு, டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ணுறதுக்கு, இந்த பிகினர் பூஸ்ட் இதை மாதிரி வந்து உங்களுக்கு இபி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ரெஃபரல் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% இபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? என்னோட ரெஃபரல் மூலமாக போனீங்க அப்படின்னா 10% இபி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்வாப் இட் அப் அப்படின்றதுக்கு $10 பண்ணால் உங்களுக்கு வந்து இபி இருக்கா. ஜஸ்ட் இந்த ஹோமில் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதாவது என்னென்னா வந்து எக்ஸ்சேஞ்செலாம் யூஸ் பண்ண தெரில, டோக்கனே வாங்க தெரிலன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஸ்வாப் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் இதோட கான்செப்டே. ஸ்வாப் $10 ஸோ USDC டு சோல் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது இப்போ என்கிட்ட வேலெட்டில் வந்து USDC இருக்குது, நான் சோல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்த உடனே எல்சா இஸ் திங்கிங் அப்படின்ற மாதிரி நடக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாப்பை வந்து இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரில ப்ரோ, நான் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட தமிழில் டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? எனக்கு தமிழில் டைப் பண்ண தெரியாது. நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள், வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு தமிழில் டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தமிழில் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து எப்படி ஸ்வாப் பண்ணணும், எப்படி பிரிட்ஜ் பண்ணணும், ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் 2 வேலெட்டில் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்று வந்து சொலானா வேலெட், ஒன்று வந்து EVM வேலெட். ஏன் அப்படின்னா செகண்ட் டாஸ்க்காக பிரிட்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க தெரியுமா? டாலர் ஃபண்டை வந்து பேஸ் நெட்வொர்க்கு பிரிட்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த சொலானா வேலெட்லேருந்து $10 அந்த EVM வேலெட்டுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல $10 ஆட் ஆயிரும், இங்கே வந்து $10 ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே பாயிண்ட் ஆட் ஆயிரும். இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் பண்ண $10 வந்து பேஸ்லேருந்து மறுபடியும் சொலானாக்கு பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டாஸ்க் முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி வைஸ் வெர்சாவாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 வேலெட்டில் ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாப் $10 வந்து எவ்வளோ அமௌண்ட் சோல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுதா. ஸ்வாப் அப்படின்றத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே வந்துட்டு உங்களோட வேலெட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இப்போ கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி வருதா, கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்வாப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து இதில் இருக்கிற சிம்பிள் டாஸ்க். இது மூலமாக உங்களுக்கு வந்து டெய்லி வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது டிக் வந்துருச்சா, இது வந்து உங்களுக்கு டிசம்பர் எண்டில் இல்லைனா ஜனவரியில் லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ உங்களால் இபி வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமோ ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமாக நிறையா வந்து இபி பாயிண்ட்ஸை வந்து அப்படியே வந்து டோக்கனைஸாக பார்த்துறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் தான் இது ரன் ஆகுது. இதுக்கு முன்னாடி வார்டன் ப்ரோட்டோகால் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அவங்களுமே வந்துட்டு இதே சேம் கான்செப்ட் தான். அவங்க வந்து அதோட யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறையா வந்து ஃபண்ட் வந்து ஏர் ட்ராப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதுவும் நல்லா போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீசெண்டாக இது வந்து ட்விட்டர்லேயும் நிறையா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இன்ஃபோஃபை, அதாவது வந்து கைட்டோ அதிலலாம் வந்து நீங்கள் வந்து இன்ஃபோஃபைல வந்து யாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து வால் செயின்லேயுமே வந்து இவங்க ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வால் செயினில் வந்து நீங்கள் யாப்பிங் பண்ணுறது மூலமாக கூட வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வால் செயினில் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கூட வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதில் இருக்கிற டாஸ்க். ஓகேவா? இதை தாண்டி இதில் நீங்கள் வந்து உங்களுக்குன்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு $100 இருக்குது, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாத்தையுமே இந்த ஏஐ கேட்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ட்ரை அன் எக்ஸாம்பிள், ஹவு ஷுட் ஐ இன்வெஸ்ட் $100 அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற $100 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கொஸ்டின்கான ஆன்சர் முதற்கொண்டு இந்த ஏஐயே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் இன்வெஸ்டிங் $100 would you prefer portfolio and Solana or base chain? Solana portfolio அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க இப்போதைக்கு 2 செயின் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது வந்து பேஸும் சொலனாவும் தான். ஸோ அதனால் வந்து இப்போ நான் சொலனா அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ சொலனா செயினில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம், அதாவது ஜூபிட்டர் டோக்கன் 30% வச்சுக்கோ, ரெண்டர் 20%. இது வந்து என்னோட சஜஷன் கிடையாது. உடனே வந்து நீங்கள் தான் ப்ரோ சொன்னீங்க, உங்கள் வீடியோவை பார்த்து தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இந்த ஏஐ என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது தான் நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன கொஸ்டின், அதாவது வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எல்சா ஏஐட்ட கேளுங்க. அது வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கிலீஷில் டைப் பண்ணது இல்லைனா தங்கிலீஷில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏர் ட்ராப் வந்து ஆக்டிவாக ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் வந்து உங்களோட செக்லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்க, இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் அதிலே வந்து வித் ஸ்க்ரீன்ஷாட்டோடய போட்டிருந்துருப்போம். ஓகேவா? இப்போ எல்சாக்கு எப்படி போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு லிங்க், அதுக்கப்புறமேட்டு எங்கே போகணும், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏர் ட்ராப்புக்குமே போட்டிருப்போம். இல்லை தனித்தனி ஏர் ட்ராப்புக்குமே எனக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான்
நான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். பட் வீடியோவாக வரத்துக்கு லேட் ஆகும். உங்களுக்கு வந்து நான் உடனே அதாவது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்பயே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ஏர் ட்ராப் ஃபார்ம் பண்ணுறீங்க, பட் ஆனால் அது லேட்டாக தான் எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா வீடியோ எடுக்க எனக்கு லேட் ஆகும். உங்களுக்கு வந்து உடனே நான் எப்போ ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்பயே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த lootcrate.me அப்படின்ற வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கான லிங்க் எல்லாத்தையும் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து யூடியூப்ல போட முடியாது. ஏன்னா எனக்கு லிங்க் அக்சஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து நீங்கள் அங்கேருந்து வந்து லிங்க் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா lootcrate.me அப்படின்றது வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணி வெப்சைட்டில் போட்டு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் என்னென்ன ஏர் ட்ராப்லாம் ஃபார்ம் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். தாண்டி வந்து நீங்கள் ஏதாவது ஏர் ட்ராப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நம்ம வெப்சைட்டில் இல்லை அப்படின்னா வந்து அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து நாங்கள் வந்து எங்கள் டீம்கிட்ட சொல்லி உடனே வந்து அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then see you, bye bye.